தேவனுடைய அன்பை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு எல்லாரும் ஆண்டுகிட்ட கேட்போம், அதை கொடும் இதை கொடும் இதை செய்யணும். ஆனால் ஆண்டவரை நேசிக்கிற மக்கள் எத்தனை பேர்? தேவன் மேல் அன்பு கூறுவதும் தேவனுடைய அன்பை ஆராய்ந்து அந்த அன்பின் ஆழ நீளம் உயரம் அறிவு கட்டாத அந்த அன்பை நாம் அறிந்து கொள்வது எப்படி? அல்லேலூயா. வேதத்தில் மூலம் நம்ம அதை கற்றுக்கொள்ளலாம். பாருங்க, தேவன் எல்லா மக்களையும் நேசிக்கிறவர், எல்லார் மேலும் கிருபையாய் இருக்கிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. நல்லவன் பொல்லாதவன் யாராக இருந்தாலும் எல்லாரையும் அவர் நேசிக்கிறார். அல்லேலூயா. ஆனால் ஒரு கட்டம் வரை தான் நேசிப்பார், அதுவும் வேதம் சொல்லுகிறது. ஒரு கட்டம் வரை தான் தருணத்தை கொடுப்பார். அந்த கட்டங்கள் காலங்கள் தாண்டி போன பிறகு தேவனிடத்தில் வரவும் முடியாது, அவரை நம்ம நேசித்து நடக்கவும் முடியாது. நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த காலங்களில் என்ன செய்யணும்னா, தேவனை என்ன செய்யணும்? அறிந்து கொள்ள வேண்டும். அவருடைய அன்பை என்ன செய்யணும்? அறிந்து கொள்ள வேண்டும். வேதம் என்ன சொல்லுகிறது? யோவான் 3:16 திருப்பிக் கொள்ளுங்க. அதில் வேதம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை அடைவதாக. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ, தேவனுடைய மடியில் இருந்த செல்ல பிள்ளையாகிய இயேசு கிறிஸ்து, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ. அல்லேலூயா. ஏன்னா தேவன் தான் குமாரனை அனுப்பினார். நேரமாக நம்ம ஒரு வசனம் படித்தோம் இல்லையா? அந்த யோவான் 1:18 தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனை அவரை வெளிப்படுத்தினார். அப்போ அவ்வளவு செல்ல பிள்ளையா, நீதிமொழிகள் 8 நம்ம படித்தோம். ஆண்டவரிடத்தில் செல்ல பிள்ளையாக இருந்தவர் இயேசு கிறிஸ்து, பிதாவாகிய தேவனிடத்தில். மனிதனை உண்டாக்கும் முன்னே, இந்த உலகங்களை உண்டாக்கும் முன்னே ஆதியிலே அவர் உருவாக்கினது பிதாவாகிய தேவனுடைய தர்சு ரூபம் என்று வேதம் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அச்ச அடையாளத்தை கொண்டவர். அந்த வசனெல்லாம் எடுத்து இப்போ பேசினா வரையில, ஆனால் வசனம் அப்படி சொல்லுகிறது. அல்லேலூயா. அதான் இயேசு சொன்னார், என்னை கண்டவன் பிதாவை கண்ட. சில கேட்டாங்க இல்லையா, அவர் பூமியில் இருக்கும்போது பிதான்னு சொல்றீரே, பிதாவை எங்களுக்கு காண்பியும். அப்போதான் சொல்லுவார், நீங்கள் காண இல்லையா, என்னை கண்டவன் பிதாவை கண்டான். ஆனால் வேதம் என்ன சொல்லு தெரியுமா? அவர் தர்சு ரூபம், பிதாவினுடைய தர்சு ரூபம். கொலோசியர் 1:14 நினைக்கிறேன். அவர் அதர்சனமான தேவனுடைய தர்சு ரூபம். பாத்தீங்களா? அவர் அதரிசனமான தேவனுடைய, பிதாவாகிய தேவனுடைய தர்சு ரூபமும், சர்வ சிருஷ்டிக்கு முந்தின பேருமானவர். சர்வ சிருஷ்டிக்கு முந்தின பேருமானவர். அல்லேலூயா. வேதம் தெளிவா ஒவ்வொரு இடங்களையும் இந்த வசனங்களை நம்ம தெரிஞ்சுக்கிடணும். சிலருக்கு அது புரியாது. ஆனால் அவர் முந்தின பேருமானவர். எல்லாம் படைப்பதற்கு முன்பதாகவே யுக யுகமாய் தேவனுடைய ஒரு தர்சு ரூபமாய் அவர் இருக்கிறார். அல்லேலூயா. எபிரேயர் 1:3 வரை நீங்க படித்தால் அங்கேயும் வேதம் சொல்லுகிறது, 3ஆம் வசனம் நினைக்கிறேன், இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும், இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும், மகிமையின் பிரகாசமும், அவருடைய தன்மையின் சொரூபமாய் இருந்து. அவருடைய தன்மையின் சொரூபம் அப்படின்னா அச்ச அடையாளம். சில ரெட்ட பிள்ளைகளை பார்ப்போம் பார்த்தீங்களா, இங்க கூட எல்லாம் அப்படி இருக்கும், எதை கண்டுபிடிக்க முடியாது. தேவனுடைய அவர் தர்சு ரூபம், தேவனுக்கு முந்தினும் பெருமை. அவர் செல்ல பிள்ளையா மடியில் இருந்தவர். அல்லேலூயா. ஒரே சிங்காசனத்தில் எப்படி இயேசு இருக்க முடியும்னு கேள்வி கேட்டு நடக்கிறாங்க சிலர். அதை பாருங்க, ஊழியக்காரன்னு சொல்கிறவனும் எல்லாம் பைபிளையும் வச்சுக்கிட்டு சத்தியம் தெரியாமல் குழப்பி மக்களை போட்டு குழம்பி, அவனும் குழம்பி மக்களையும் குழப்பி விட்டுறியது. அல்லேலூயா. அவர் வானாதிவானம் கொள்ளாதவர், அவர் மடியிலே இருந்த செல்ல பிள்ளை. அவர் பரலோக மேன்மையை புறம்பை தள்ளி இந்த பூமிக்கு வந்தார், மனுமக்களை நேசித்தார். அப்படிதான் பைபிள் சொல்லுது. அல்லேலூயா. அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ செயலானார், மக்களை ரட்சிக்க இந்த பூமிக்கு வந்தார். அதனால தேவனுடைய அன்பை பாருங்க. யோவான் 3:16 தம் குமாரனை பாருங்க, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். அன்பை பார்த்தீங்களா? தேவனுடைய அன்பு
இந்த செல்லகுமாரனையே நமக்கு தந்து எதுக்கு? அவரை விசுவாசிக்கணும். இயேசுவை என்னச்சுக்கணும்? விசுவாசிக்கணும். அல்லேலூயா. இயேசுவை விசுவாசித்தால், அந்த மனிதன் இயேசுவினுடைய வழியில் நடந்தால், இயேசுவினுடைய போதனையின்படி நடந்தால், அவர் காட்டின வழியில் நடந்தால், அவருடைய அடிச்சுவட பின் தொடர்ந்து நடந்தால், அவன் கெட்டு போக மாட்டான், நித்திய ஜீவன் அடைவான். அல்லேலூயா. இந்த உலகத்துக்கு தேவன் அனுப்பின காரியமே மனுஷனை ரட்சித்து நித்திய ஜீவனுக்கு கொண்டு வருவதற்கு. அல்லேலூயா. அடுத்த வசனம் சொல்லுது, அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். அப்படின்னா தண்டனைக்குள்ளாக தீர்க்கப்படான். அல்லேலூயா. விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாருடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று. ஆக்கினை தீர்ப்பு வராட்டாலும் நியாய தீர்ப்புக்கு உள்ள வந்துட்டாங்கன்னு வேதம் சொல்லுது. உலகத்துள்ள அத்தனை மக்களும் இது பயமுறுத்துவதில்லை, இயேசுவை ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். அப்படிதான் பைபிளை நாம் படிக்கும்போது கற்றுக்கொண்டது. அல்லேலூயா. பார்த்தீங்களா? அவரை விசுவாசிக்காதவன் எல்லாம் ஆக்கினை தீர்ப்புக்கு வருவான். ஏன்னா தேவன் இவ்வளவு அன்பு கூர்ந்து அவரை அனுப்பி அற்புத அடையாளங்கள் மூலமாக காண்பித்து பல பல காரியங்களை செய்து அவர் இப்படியெல்லாம் சத்தியத்தை நிரூபித்து பாருங்க, கிபி கிமு என்று சொல்லுகிற உலக சரித்திரத்தை மாற்றி தேவன் பலத்த அற்புத அடையாளத்தினால இன்னைக்கும் பல கிரிகளை செய்து கொண்டு வந்தாலும் அல்லேலூயா, இயேசுவை விசுவாசிக்காத மக்கள் நிறைய. அல்லேலூயா. அவருக்கு எதிராக இருக்கிறவர்கள் நிறைய. ஒரு காலத்தில் நானும் அவருக்கு எதிரி தான். அல்லேலூயா. அவரை எதிர்த்து நின்றவன், அவரை தெய்வம் இல்லைன்னு சொன்னவன், அவரை தூஷித்தவன், அவர் தெய்வம் இல்லை, அவர் வெளிநாட்டு தெய்வம்னு சொல்லி என்னுடைய வாலிப பிராயத்தில் நான் அப்படி அவரை ரொம்ப பழிச்சிருக்கேன். வேற ஒரு தவறு செய்ததில்லை. அல்லேலூயா. அந்த பேரை என்கிட்ட சொல்லாதேன்னு சொல்லுவேன். அது எனக்கு அருவருப்பாக இருக்குன்னு. அவ்வளவு நான் அவரை அவ்வளவு வெறுத்தவன். ஆனால் இன்னைக்கு அவ்வளவு நேசிக்கிறேன் அவரை. அல்லேலூயா. அவரை அறிந்து கொள்ள ஆண்டவர் எனக்கு இறங்கினார். அல்லேலூயா. மரண நேரம், உயிர் பிரிகிற நேரம், கைகால் செத்து பாருங்க எல்லாமே போய் பிரிகிற நேரம். அப்பயும் நான் இயேசுவை கூப்பிடலை, நான் வணங்கின தெய்வத்தை தான் கூப்பிட்டேன். ஆனால் ஒரு தெய்வமும் என்னை காப்பாற்றலை. நான் வணங்காத, விரும்பாத, வெறுத்த ஒரு வார்த்தை சொல்லி கூட இன்னைக்காக தான் நினச்சி ஆச்சரியப்படுவோம். ஆண்டவரே, நான் என்ன தவறு செய்தேன் எனக்கு தெரியலை. பலரும் சொல்லுவாங்க, கடைசி கட்டத்தில் இவரையாவது கூப்பிட்டு பார்ப்போம்னு. கூப்பிட்டு தான் தேவன் விடுவித்திருக்கிறார். ஆனால் இந்த பாவிக்கு இவ்வளவு அன்பு காட்ட நான் என்ன தவறு செய்தேன்னு எனக்கு தெரியாது. அல்லேலூயா. அவர் தேடி ஒரு வார்த்தை இடி முழக்கம் போல பேசினார், வானத்திலிருந்து பேசினார். இயேசுவின் இரத்தம் ஜெயம். அந்த இயேசுவின் இரத்தத்துடைய மகிமை இன்னைக்கு தான் தெரியுமே தவிர அன்னைக்கு தெரியாது. உடனே பேச முடியாத நாவு பேச ஆரம்பித்தது. இயேசுவின் இரத்தம்னு சொன்னேன், உடனே வல்லமை இறங்கினது. சரீரத்தில் இறங்கி செத்து கிடந்த கைகால் எல்லாம் உயிரடைந்தது. ஒரே நிமிடத்துக்குள்ள சுகம் பெற்றேன். அல்லேலூயா. அழுதேன். இன்னைக்கும் அவருடைய அன்பை நினைச்சு ஆனந்த கண்ணீர் விடுகிறேன். ஏன்னு தெரியுமா? என்ன தவம் செய்தேனோ தெரியலையே, என்னில் இவ்வளவாய் அன்பு வைத்தீரே. அதாவது ஆக்கினை தீர்ப்புக்குள்ளவன் நான், ஆனால் என்ன கிருபையோ அவர் நம்மை ரட்சித்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படிதான் நம்மளையும் ஒவ்வொரு கட்டத்தில் ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் ரட்சிக்கிறார். பணத்துக்காகவோ ஏதோ மதம் மாற்றோ ஒன்றும் கிடையாது. இங்கே எவனை வீட்டில் ஜெபம் பண்ண வந்துடக்கூடாதுன்னு தான் நான் தண்டுக்கு முண்டா பேசுகிற ஆள். ஆனால் இப்படிப்பட்ட ஒருத்தனை ஆண்டவர் ரட்சித்து இன்னைக்கு அவர் தான் தேவன் என்று சொல்ல வைக்கிறாருன்னா இது மற்ற மக்களும் புரிந்து கொண்டு இது ஒரு சாட்சி. என வேதம் சொல்லுது, எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தேவன் தாமை பகிர்ந்து கொடுத்த பரிசுத்தாவியின் வரங்களினாலும் இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலை பெற்றிருந்தால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? பார்த்தீங்களா? ரட்சிப்பை குறித்து கவலை ஏற்றிருந்தால் தண்டனையாம். ஏன்னா தேவனே இவ்வளவு பெரிய தியாகத்தை பண்ணி தன் சரீரத்தில் நம்ம பாவத்தை சுமந்து அடிபட்டு ரத்தம் சிந்தி
அவர் நிந்தை அவமானமும் அடைந்து அவர் மரித்து சாத்தானை ஜெயித்து அவன் தலையை நசுக்கி அவன் அதிகாரத்தை உரிந்து மரித்து பாதாளத்தை வென்று மரணத்தை வென்று உயிரோடு எழுந்தார். அல்லேலூயா. மரணமை உன் கூரெங்கே, பாதாளமை உன் ஜெயமெங்கன்னு எழுந்தார். அதான் சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். பார்த்தீங்களா? அப்ப இயேசுக்கு தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அது யார் வழியாய்? வேதம் சொல்லுது, அவருடைய குமாரனாகிய ஒன்றியவான்ல இருக்கு பாருங்க. குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமே. அல்லேலூயா. தேவன் நமக்கு நித்திய ஜீவனை எல்லாருக்கும் தந்திருக்கிறார். அதை எல்லாரும் மனம் திரும்பணும்னு கட்டளை கொடுத்துட்டு இருக்கிறார். எல்லாரும் மனம் திரும்பணும்னு நீடிய பொறுமையா இருக்கிறார். இப்படியெல்லாம் வசனம் சொல்லுது. அல்லேலூயா. எல்லாரும் அழிவிலிருந்து காப்பாற்றப்படணும், நரகத்துக்கு போயிடக்கூடாது, பாவத்தோட செத்துறக்கூடாது, இயேசு ரத்தம் வீணா போகக்கூடாது. அந்த ரத்தம் எப்படி நம்ம கழுகுது சுத்திகரிக்குதுன்னு உள்ளதையும் தெரிந்து கொள்ளணும். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அதனால தேவனுடைய அன்பு எவ்வளவு பெரிதுன்னு பாருங்க. அவரை விசுவாசிக்கலைன்னா ஆக்கினை தீர்ப்பு வருதுன்னு வேதம் உள்ள வந்துட்டாங்கன்னு சொல்றாரு. அல்லேலூயா. அதனால் அன்பான தெய்வ அதை 3ஆம் அதிகாரத்தில் 36ஆம் வசனம் சொல்லுகிறது. யோவான் எழுதின 3ஆம், குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்கிறான். இயேசு கிறிஸ்துவனிடத்தில் பாருங்க, விசுவாசமாய் இருக்கிறவன் எப்படி இருக்கிறானா? நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்கிறான். குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை. இதுக்கு தான் உலகம் மொத்தம் சுவிசேஷம் அறிவிக்கப்படும் முடிவு வரும்னு சொன்னார். கடைசி அடையாளம் என்னன்னு தெரியுமா? இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் பூலோகம் அங்கே எல்லாருக்கும் போனோம். ஆனால் இன்னைக்கு அநேகர் அதை பிரசங்கிப்பதில்லை. எல்லாம் சுகம், விடுதலை, ஆசீர்வாதம், அதுக்குள்ள சாட்சி, நோய் மாறிச்சு, அது மாறிச்சு, இது மாறிச்சு, இந்த மாதிரி தான் போகுது. ராஜ்யத்தின் இப்படிப்பட்ட சுவிசேஷம் மக்களுக்கு இன்னும் கிடைக்கல. நிறைய பேருக்கு கிடைத்தா கூட சிலர் மனம் திரும்பல, அசட்டை பண்றாங்க. அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் சொல்லிருப்பாங்க, நித்திய ஜீவனை உடையவன் அவரை நம்புகிறவன் குமாரனை விசுவாசியாதவனை ஜீவனை காண்பதில்லை. தேவனுடைய கோபம் அவன் மேல், பிதாவாகிய தேவனுடைய கோபம் வந்து நிலை நின்றுகிட்டே இருக்கு. ஆனாலும் நாளை கூட்டி தர்றாரு, கயிறை நீட்டி கொடுக்கிறார். இன்னைக்கு இல்லை, நாளை இல்லை, ஒரு நாள் கண்டிப்பா திரும்பிடுவாங்கன்னு எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. இதுதான் ஆண்டவருடைய அன்பு. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை அடைவதாக. இன்னும் வேதம் சொல்லுகிறது, 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 8-10 வரை படிச்சு பார்க்கணும். இதெல்லாம் குறிப்பெடுத்து வச்சுக்கணும். அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. பிதாவாகிய தேவன் நம்மேல் வைத்த அன்பு எப்படி வெளிப்பட்டதாம்? அவருடைய ஒரே பேரான குமாரன். அப்படிதான் பைபிளில் நிறைய இடத்துல எழுத, அவர் தேவனுடைய குமாரன். பிசாசு கூட என்ன சொல்லிச்சு? தேவனுடைய குமாரனை எங்களை கெடுக்கவா வந்தீர், நீர் என்னார் என்பதை அறிவோம். இயேசு ஊழியம் செய்யும் போது பிசாசு பிடிச்சவங்க எல்லாம் ஆடு, அந்த பிசாசுகளே இயேசுவை என்ன சொல்லுது? தேவனுடைய குமாரன், நீர் தேவனுடைய பரிசுத்தர், எங்களுக்குன்னு ஒரு காலம் இருக்கு, அந்த காலம் வரை நாங்கள் அந்த பூமியில இருப்போம், அதுக்கு முன்னே எங்களை ஏன் கெடுக்க வந்தீர்? நாங்கள் இந்த மனுஷனை கெடுத்து ஏமாத்தி வஞ்சித்து அவனை பாவத்தில் தள்ளி அவனை தேவனை அறியாமல் ஆக்கி அவனை நரகத்துக்கு கொண்டு போனோம். அதுதான் பிசாசுடைய வேலை. அவன் வேலை என்னது? யோவான் 10:10 என்ன சொல்லுது? இயேசு சொன்னார், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். இன்னும் வேதம் என்ன சொல்லுது? பல இடத்துலையும் உலகம் அனைத்தையும் மோசம் போக்கும் பிசாசு உலகத்தில் உள்ள அனைத்து மக்களையும் மோசம் போக்கி பல வழியில கொண்டு போகிறான். கொண்டு போய் இயேசுவண்டை வரவிடாதபடி அவன் கிரியை செய்வதோடு அவன் தேவன் படைத்த மனிதனையே எழுப்பி தேவனுக்கு விரோதமாக விட்டு தேவ கோபத்துக்கு ஆளாக்குகிறான். இது ஜனங்களுக்கு தெரியல. இதை மக்கள், நீங்க இந்த செய்தி கேட்குறவங்க புரிந்து கொள்ளணும். அல்லேலூயா. ஏன்னா உங்க ஆத்துமா என்னுடைய ஆத்துமா விலையேறப்பட்டது, அழியாத ஒரு ஆத்துமா. இந்த ஆத்துமாவுக்கு அழிவே கிடையாது. ஆவி ஆத்துமாவுக்கு அழிவே கிடையாது, இந்த சரீரத்துக்கு தான் அழிவு. அல்லேலூயா. இது மண்ணில் உண்டானது மண்ணுக்கே திரும்பும். ஆத்துமா வந்து ஜீவ ஆத்துமா. வேதம் சொல்ற, அது தேவன் என்னைக்கும் உயிரோடு இருப்பது போல மனுஷன் சாவே இல்லாம என்னைக்கும் உயிரோடு இருக்கதா அவனுக்கு நாசியில தேவனை ஊதினார். அவருக்கு ஜீவனாக மனுஷனுக்குள்ள வந்திருக்கு.
அவன் ஜீவ ஆத்துமா ஆனான். அதனால ஒரு ஆத்துமா அழியவே கூடாதுன்னு இல்லை, அழியாது. அது ஒன்னே நித்திய ஜீவனை அடையணும். அதான் சொன்னார், இன்று மரித்தால் நித்தியத்தை எங்க கழிக்க போற? நீ மரித்த பிறகு உனக்கு ஒரு நித்தியம் இருக்கு. அது 2 இடம் இருக்கு, ஒன்று மோட்சமா நரகமா. அல்லேலூயா. அப்ப இந்த ஒரே வாழ்க்கையில இயேசுவைக்கு நம்மை அர்ப்பணித்து இந்த நித்திய ஜீவனை அடைய தான் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். மதமாற்றம் அல்ல. பரிசுத்தம் அடைய, வருகிற கோபத்துக்கு தப்பிக்கப்பட, பாதாள வல்லமைக்கு நரக வல்லமைக்கு தப்பிக்கப்பட. அல்லேலூயா. அதுக்கு தான் சுவிசேஷம், ராஜ்யத்தின் சுவிசேஷம். அப்ப தேவன் 8ஆம் வசனம் சொல்லி, அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே. இன்னைக்கு நிறைய பேர் தேவனை அறியலை. காரணம் என்னன்னா அன்பில்லை. மனுஷனுக்கு இப்போ அன்பில்லை, அன்பெல்லாம் தணிஞ்சு போச்சு. எல்லாம் உறவுகளையும் இப்போ பாருங்க, முந்தின காலம் போல இல்லை, எல்லாமே மாற்றம். கடைசி காலத்தில் சுவாப அன்பே இருக்காதான். இது ஒரு கொடிய காலத்தில் நம்ம வாழ்கிறோம். அப்போ அன்பில்லாத ஒருவர் தேவனை அறியவே முடியாது. அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் சொல்ல, தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்தில் அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. தேவன் நம்மேல் எவ்வளவு அன்பு வச்சிருந்தார் பாருங்க, பிதாவாகிய தேவன். அல்லேலூயா. அதுதான் அந்த அன்பை தெரிஞ்ச ஒரு பாட்டு, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனந்தமாய் இன்ப காணார் ஏகிடுவே தூய பிதாவின் மோகம் தரிசிப்பே. ஆனந்தமாய் இன்ப காணார் ஏகிடுவே தூய பிதாவின் மோகம் தரிசிப்பே. நாளுக்கு நாள் அற்புதமாய் என்னை தாங்கிடும் நாதன் இயேசு என்னோடிருப்பாரே. ஆனந்தமாய் பாருங்க, ஒரு நாள் பிதாவின் முகம் தரிசிப்போம். தரிசிக்கிற அளவுக்கு நடந்துடணும். அல்லேலூயா. அன்னைக்கு எப்படி இருக்கும் சந்தோஷம். இதை எல்லாரும் அடையணும். நம்ம பிரயாசப்படுவதும் ஜெபிப்பதும் அப்படிதான். எல்லா மக்களுக்கும் ஆத்துமா வெளியேறப்பட்டது. எல்லாரும் அந்த நித்திய ஜீவனை அடைந்து தேவனுடைய பிள்ளைகளாக மாறி அங்கே சேர்ந்துடணும். அல்லேலூயா. இயேசுவின் ரத்தத்தால் தேவன் இவ்வளவு அன்பு கூர்ந்தார். அதுதான் அவருக்கு கோபம். இயேசுவை விசுவாசிக்கலைன்னா தேவனுடைய கோபம் அந்த மனுஷி மேலே நிற்கும்னு வேதம் சொல்லுது. அது வெளிப்படையில் அதை நின்றுக்கிட்டே இருக்கு. இந்த பூமியில் பிதாவாகிய தேவன் மனுஷனை பாருங்க, அவர் கோபத்தில் அவர் வரும்பொழுது இந்த பூமியில பயங்கரமான சம்பவங்கள் நடக்கும். ஏன் நடக்குன்னா, மனுஷன் செய்த தவறுனால் அல்ல, எல்லாருக்கு தவறையும் அவர் சுமந்தாச்சு, பாவத்தை சுமந்தாச்சு. அதை ஏற்றுக்கொள்ளல. உனக்கு இவ்வளவு பெரிய பொக்கிஷம் புதையலை வச்சிருக்காரு பரலோகத்தை, அதை ஏற்றுக்கொள்வதற்கு அவருடைய இரத்தத்தால் அவரை விசுவாசித்து அவருடைய வராததுனால தான் தேவனுடைய கோபம். குமாரன் இயேசுவை அவர் தந்த குமாரனை விசுவாசித்து அவருடைய இரத்தத்தை சிந்த கொடுத்தார். பாருங்க எவ்வளவு அன்பு. நம்ம பாவத்தை எல்லாம் அவர் சுமந்தார், நோய்களை எல்லாம் சுமந்தார், பாடுகளை எல்லாம் நிந்தையை சுமந்தார். எல்லாத்தையும் சுமந்து அடிபட்டு ஒரு சொட்டு ரத்தம் இல்லாமல் சிந்தி அவர் மரித்து உயிர். எல்லாத்துக்கும் அர்த்தம் நிறைய இருக்கு, ஒவ்வொரு விஷயத்துக்கும் நிறைய அர்த்தம் இருக்கு. ஏன் ஒரு தெய்வம் சாகணுமா இப்படி கேட்பாங்க. சாவை உண்டாக்கினதே பிசாசு, மரணத்தை ஏதேனிலே உண்டாக்கிட்டான். அல்லேலூயா. மண்ணுக்கு திரும்ப, மண்ணில் உண்டான நீ திரும்ப. அப்போ அந்த மண்ணுக்கு போகிற மனிதனை, நரகத்துக்கு போகிற மனிதனை அங்கிருந்து மீட்டெடுக்கணும்னு ஆண்டவர் விரும்பி தான் அந்த பூமிக்கு வந்தார். அல்லேலூயா. நோவா காலத்தில் கீழ்ப்படியாத ஆவிகளை எல்லாம் காவலில் வச்சிருக்கிறாராம். தெரியுமா உங்களுக்கு? பேதுரு எழுதுகிறார். அல்லேலூயா. எல்லாருக்கும் சுவிசேஷம் கிடைக்குது. நீங்க அந்த ஆத்துமாக்களுக்கும் சுவிசேஷம் கிடைக்குதான். தேவன் அந்த ஆவியிலே போய் அவைகளுக்கு பிரசங்கித்தாருன்னு வேதம் சொல்லுது. மரித்த இயேசு அந்த ஆவியிலே போய் காவலில் உள்ள தெரியாத காலத்தில் நான் இதெல்லாம் சிந்திச்சேன். அப்போ அவங்களுக்கெல்லாம் கிருபை இல்லையா? நமக்கு தானா? 2000 வருஷத்துக்கு முன்ன வாழ்ந்த மக்கள் உண்டே,
ஆனா அவர்களுக்கெல்லாம் அவர் பிரசங்கிக்கிறார். பைபிள் சொல்லுது, ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? கீழ்ப்படியாம போன ஆவி. ஆனா எங்க ஆண்டவரை அறிந்து ஏற்றுக்கொள்ளலைன்னா பெரிய கஷ்டம். ஆமே. அதுபோல அவங்களுக்கு மறுமையில பிரசங்கம் கிடையாது. ஏன்னா இயேசு வரப்போகிறார், என்ன நாட்கள் இல்லை. அதனால அவருடைய அன்பை நீங்க புரிந்து கொள்ளணும், விசுவாசிகள் புரிந்து கொள்ளணும், கிறிஸ்தவர்கள் புரிந்து கொள்ளணும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இது 1 யோவான் 4:10 சொல்லுது, நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. எப்படி அன்பு உண்டாயிருக்கிறது பார்த்தீங்களா? அப்போ ஆண்டவர் எவ்வளவு அன்பு நம்ம மேல வைத்திருக்கிறார், எவ்வளவு இரக்கம் வைத்திருக்கிறார். இந்த மக்களை எல்லாம் பாவின்னு தள்ளாத தேவன், பாவத்தை வெறுக்கிறார், பாவிகளை நேசிக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய தேவன் பாவத்தை வெறுக்கிறார். அது ஆண்டவருக்குள்ள வந்த தேவ பிள்ளைகளும் பாவ காரியங்கள்ல கவனமா இருக்கணும். இச்சைகள், கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இப்படிப்பட்ட பாவ காரியங்கள் உன்னை ஆட்டி படைக்க நீ இடம் கொடுக்க கூடாது. தேவனை நோக்கி ஜெபித்து பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 யோவான் 2:2 சொல்லுகிறது, நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. அல்லேலூயா. அவரே நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி. சர்வலோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற கிருபாதார பலி. அல்லேலூயா. சொந்த குமாரனை நமக்கு தந்தார். அவரை விசுவாசிக்கும் பொழுது நமக்கு அந்த ஆசீர்வாதங்களை தேவன் தருகிறார். இன்னும் ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். ரோமர் 5:6 சொல்லுகிறது, அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் போதே, அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். பாத்தீங்களா? குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். அல்லேலூயா. 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 இப்ப அக்கிரமம், அதாவது துன்மார்க்கம், இப்படி நடக்கிற மக்களும் ரட்சிக்கப்படுவதற்கு, பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வதற்கு இயேசு என்ன செய்தார்? அவர்களுக்காகவும் அவர் மரித்தார். அல்லேலூயா. அதுல 8ஆம் வசனம் சொல்லுகிறது, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்ம மீது வைத்த அன்பை விளங்க பண்ணுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. பாத்தீங்களா? நம்ம பாவிகளாய் இருக்கும் போதே நம்முடைய பாவங்களை ஒருவர் சுமந்து தீர்த்திருக்கிறது நமக்கு தெரியாது. நம்ம இன்னும் என்னெல்லாமோ செய்துட்டு மக்கள் இன்னைக்கு பல கொள்கையில சிக்கி கிடக்குறாங்க, தெரியல. அதுதான் அதுக்கு விஷயம். எனக்கும் ஒரு காலத்துல தெரியாம தான் இருந்தது. அப்ப நீங்க புரிந்து கொள்ளணும். பாருங்க, நம்ம பாவிகளாய் இருக்கும்போது கிறிஸ்து நமக்காக மரித்ததனாலே தேவன் நம்ம மீது வைத்த அன்பை விளங்க பண்ணினார். இதெல்லாம் அன்பின் உச்சகட்டம். இப்படிப்பட்ட அன்பு இந்த உலகத்துல யாருக்கும் இல்லை. தாய் தகப்பனே கிடையாது, நண்பனே கிடையாது, யாருக்கும் கிடையாது. தேவனுடைய அன்பும் தியாகமும் அது வேற, எல்லாவற்றையும் கடந்தவர் அவர். யாரும் அவருக்கு ஒப்பா இருக்கவே முடியாது. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். 10ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? நாம் சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனுடைய மரணத்தினாலே அவரோடு ஒப்புரவாக்கப்பட்டோமானால் பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பார்த்தீங்களா? வசனங்களை குறிப்பெடுத்து படித்து மனசிலாக்கிக்கணும். எப்படியா சொல்லுங்க? நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனுடைய மரணத்தினாலே அவரோடு ஒப்புரவாக்கப்பட்டோமானால் பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. பார்த்தீங்களா? நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். நமக்கு நித்திய ஜீவன் உண்டு. அப்போ இயேசுவை பற்றிக்கிடுங்க, தேவனை அறியுங்க. பிதாவுக்கு அன்பு என்ன? நீ ஜெபிக்கும் போது இந்த பிதா இவ்வளவு கிருபாதார பலியாய் சொந்த குமாரனே தந்தீரே, உங்க செல்ல பிள்ளைய மடியில இருந்தவரை எனக்காக அனுப்பினீரே. அல்லேலூயா.
பிதாவே, பரிசுத்த பிதாவேன்னு கூப்பிடணும். அல்லேலூயா. ஜோதிகளின் பிதாவே, பரமண்டலங்களில் வீற்றிருக்கிற பிதாவே, இரக்கங்களின் பிதாவே, ஆறுதலின் தேவனே. தேவனுடைய அன்பு எவ்வளவு பெரியது. அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை வருஷிக்க பண்ணி ஆகாரம் கொடுக்கிறாருன்னு இயேசு மத்தேயு 5 சொன்னார். அல்லேலூயா. நல்லோர் மேலும் தீயோர் மேலும் ஆகாரம் கொடுப்பதும், ஜனங்களை காப்பாற்றுவதும், நல்ல சுவாச காற்றை கொடுப்பதும், அவரை தூஷிச்சாலும், அவர் தெய்வம் இல்லைன்னு சொன்னாலும் அவனுக்கும் கொடுத்து, ஆண்டவனே இல்லைன்னு பேசிட்டு கிடைக்கவனுக்கும் ஆகாரம் கொடுத்து அவனை பராமரிக்கிறது தேவன். இது தெரியாம கிடந்து கத்துவது அநேகர். அல்லேலூயா. அதை புரிந்து கொள்ளுங்க. அதில் 9ஆம் வசனம் என்ன சொல்லுது? இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. பார்த்தீங்களா? அவருடைய இரத்தத்தாலே நம்ம மீட்கப்பட்டு அவருக்கு பிள்ளைகளாய் நாம் வாழ்கிறோம். வாழ்கிறதுனால பல துன்பங்கள், நீதி நேர்மையா பரிசுத்தம் வாழ்வதனால பல கஷ்டங்கள். ஆனாலும் தேவன் பாருங்க, நமக்கு கோபாக்கினைக்குரிய ஆள் அல்ல. தேவ பிள்ளைகள், அவருடைய கோபம் ஒரு நாள் சீக்கிரம் பற்றி எறிய போகிறது. அப்படி வேதம் சொல்லுது. கிருபையின் வாசல் அடைபட போகிறது. அதுக்கு முன்னால நொறுங்குண்ட மனதாய் என்ன செய்யணும்? ஒவ்வொருத்தரும் சத்தியத்தை அறிகிறவர்கள், இந்த வசனத்தை கேட்கிற எல்லாரும் என்ன செய்யணும்? ரட்சிப்புக்குள்ள வரணும், மறுபடி பிறக்கணும். அல்லேலூயா. அவருடைய இரத்தத்தால் கழுகப்படணும். இன்னும் 1 தெசலோனிக்கர் 5:9-10 படிச்சீங்கன்னா, தேவன் நம்மை கோபாக்கனைக்கு என்று நியமிக்காமல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் ரட்சிப்படைவதற்கென்று நியமித்தார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் ரட்சிக்கப்படுவதற்கு நியமித்தார், கோபாக்கனைக்கு அல்ல. யார் யார் அவரை ஏற்றுக்கொண்டு அவரை பற்றி கொள்ளுகிறார்களோ அவங்க நித்திய ஜீவன் அடைவார்கள். ஒரு நாள் அங்கே கண்ணை மூடும்போது பரலோகத்தில் இருப்பார்கள். அல்லேலூயா. 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 அல்லாதவங்க எல்லாம் கோபாக்கினைக்கு ஆளாவாங்கன்னு நான் சொல்லல, பைபிள் சொல்லுது. இதை தேவ பிள்ளைகள் புரிந்து கொள்ளுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனை அறிந்து கொள்ளுங்க. தேவனை அறிகிற அறிவு, பிதாவாகிய தேவனுடைய அன்பை அறிந்து கொள்ளுங்க. யாரோ சிலர் சொல்லுவதை கேட்டு நீங்க குழம்பாதுங்க. அல்லேலூயா. பிதாவாகிய தேவனை இந்த பூமிக்கு அறிமுகப்படுத்தினதே சொன்னதே இயேசுதான். இன்னைக்கு வரங்க அப்படியா இப்படியான்னு இந்த பைபிளை வச்சுக்கிட்டு மக்களை ஏமாற்றாதுங்க, குழம்பாதுங்க. அல்லேலூயா. பிதாவையும் குமாரனையும் அறிவதே நித்திய ஜீவன். குமாரனையும் பிதாவையும் குமாரனையும் மறுதலிக்கிறவனே அந்தி கிறிஸ்து. பைபிள் சொல்லுது. அந்தி கிறிஸ்துவின் ஆவி இப்போ பலமாக கிரீசிக்கிறது. சகோதரர், இது கடைசி காலம். அந்தி கிறிஸ்து வருகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் அநேக அந்தி கிறிஸ்துகள் இப்பொழுதும் இருக்கிறார்கள். அந்தி கிறிஸ்துவின் ஆவி பிடித்தவர்கள். அவர்கள் பாருங்க, ரட்சிக்கப்பட்ட மக்களை, சரியா நடக்கிற மக்களையே போய் குழப்பக்க வீட்டில் இருக்க விடாது அந்த அந்தி கிறிஸ்துவின் ஆவி. அதை அலைக்கழிச்சு அவங்கள கொண்டு போய்கிட்டே இருக்கும். கொண்டு போ அவிகளை வஞ்சி ஏமாத்து, உலக ஞானத்தை கொடுத்து அப்படியே கொண்டு போயிட்டு இருக்கும். மாறுபட்ட உபதேசம். அதுதான் ரொம்ப கவனமாக இருக்கணும். அல்லேலூயா. சும்மா அவனை இவனும் வர வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் வீட்டுக்கு வருவாங்க, இயேசுவை தான் சொல்ல வாரோன்னு வருவாங்க. எங்களுக்கு இயேசுவை தெரியும், நீங்கள் வேறு வழியில் போயிட்டே இருங்கன்னு சொல்ல. எங்களுக்கு இயேசுவையும் தெரியும், பிதாவையும் தெரியும், நீங்கள் எங்கே வர வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் முதலாவது நித்திய ஜீவன் அடையிறதுக்குள்ள வழியை பாருங்கள். தேவ கோபத்துக்கு ஆளாகாமல் இருங்க. மக்களை வஞ்சித்து ஏமாற்றாதுங்கன்னு சொல்லிவிடுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமையடைவதாக. அதனால தேவனுடைய அன்பு, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, குமாரனை தந்த அன்பு. அல்லேலூயா. இன்னும் பாருங்க, 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை படிப்போம். நித்திய ஜீவனை அளிப்பதே என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். தேவன் நமக்கு நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பது தான் வாக்குத்தத்தம். இன்னைக்கு மாதத்துக்கு ஒரு வாக்குத்தத்தம், கலண்டரில் நாளுக்கு ஒரு வாக்குத்தத்தம். அல்லேலூயா. இதுக்கு இப்படினே பிரசங்கிக்கிற ஆட்கள் இருக்கிறாங்க. ஆசீர்வாதம் தானா வரும். நீ இயேசுவை நம்பி அவருடைய பிள்ளையா மாறிட்டேன்னா, நீ தேவராஜ்யத்தையும் நீதியும் தேடிக்கிட்டே நடந்தியன்னா, நீ அவருக்கு பிரியமாக வாழ்ந்துக்கிட்டே இருந்தியன்னா சும்மா விடுவாரா? அல்லேலூயா.
உங்கள் பிள்ளைகளுக்கு, நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கு பால் கொடுக்க வேண்டிய பருவத்தில் பால் கொடுக்கணும். ஒவ்வொரு மாதமும் அதுக்கு என்னென்ன கொடுக்கணும்னு அறிஞ்சு செய்யும்போது தேவன் அறிந்து உங்களுக்கு செய்ய வேண்டியதை செய்ய மாட்டாரா? நம்ம கிடந்து படக்கடிக்கிறது, நம்ம ஆசை இச்சையில் கிடந்து ஜெபிக்கிறது, நம்ம அடுத்த ஆட்களை பார்த்துக்கிட்டு அதை போல் மாறிடணும்னு கிடந்து ஜெபிக்கிறது. நம்ம தேவனுடைய வழியில் நடந்து அவரை அறிவடையணும்னு எப்போதுமே ஜெபம் பண்ணி பரிசுத்தம் அடையணும்னு அதுக்கு தான் ஜெபம் பண்ணணும் அதிகமாக. அல்லேலூயா. நம்ம அவரை ஆராதித்து அவருக்கு பிரியமாய் வாழ்ந்துக்கிட்டே இருக்கணும். நமக்கு வர வேண்டியதெல்லாம் வர வேண்டியது வந்துக்கிட்டே இருக்கணும். ஆமென். ஏன்னா அவருடைய சாட்சியை கை கொண்டு அவருடைய கற்பனைகளை கை கொண்டால் இப்போ சொல்லப்படுகிற எல்லா ஆசீர்வாதங்களும் வந்து பலிக்கும்னு தான் பைபிளில் இருக்கு. முதலாவது தேவராஜ்யத்தை நீதி இந்த இடங்கள் அப்பொழுது எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும்னு தான் வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 11-12 வசனம் என்ன சொல்லுகிறது? தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார், அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருப்பதே அந்த சாட்சியம். இப்போ இயேசு கிறிஸ்து இல்லாமல் எந்த நாமத்தினாலும் உங்களுக்கு நித்திய ஜீவன் கிடையாது. தேவன் உலகத்தை படைத்தவர், மனிதனை படைத்தவர், நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அது யார் மூலம்தான் வருது? அவருடைய குமாரன். எவ்வளவு வசனம் இருக்கு. தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார், அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருப்பதே அந்த சாட்சியம். அடுத்த வசனம் என்ன சொல்லுது? குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். பாத்தீங்களா? அல்லேலூயா. இவ ஜீவனோட தானே வாழ்றோம். ஆமென். இந்த ஜீவன் அல்ல, மறுவாழ்வு ஜீவன். அல்லேலூயா. பிசாசு என்ன சொன்னா? அந்த கனியை புசித்தா நீங்க சாக மாட்டீங்க. ஆண்டவர் சொன்னா நீங்க சாவீங்க. ஆதாமேவள்கிட்ட தேவன் என்ன சொன்னாரு? இந்த கனியை எல்லாம் அனுபவி, இந்த ஒரு கனியை புசிக்காத, இதை புசிக்கனால நீ செத்தே போவ, சாகவே சாவேன்னு அடிச்சு பேசினார் தேவன். அங்கே பிசாசு வந்து நின்றுட்டு சொல்லியா, அவனுக்கு ஞானத்தை வச்சு ஏவாளை வசப்படுத்தி இதை புசித்தால் நீ தேவனை போல ஆயிருவ, உன் கண்ணு திறக்கப்படும், நன்மை தீமை தெரியும்னு எல்லாம் சொல்லி அடிச்சு விட்டான். சில விஷயம்லாம் உண்மைதான் அவன் சொன்னது. நீ தேவன் சொன்னதை நம்புதியா? நீ பிசாசு சொல்லியதை கேட்டுண்டாக்குதியா? நீ வேதத்தை படிச்சு நடக்குதியா? இல்லை கண்டவன் சொல்லி இதெல்லாம் கேட்டு நடக்குதியா? உனக்கு நித்திய ஜீவன் வேணும்னா ஒழுங்கா இயேசுவை பின்பற்று, தேவனை அறிந்து அவரை சந்தோஷப்படுத்து. சொல்லுவோமா? உனக்கு பரலோகம் போகணும்னா நீ கிறிஸ்துவண்ட வந்துதான் ஆகணும். ஏன்னா வானோர் பூதலத்தோர் கீழானோர் கால் மடங்கும் அதிசய நாமம் இயேசுவின் நாமம், மரணத்தை ஜெயித்த நாமம். அப்ப இங்க வாழும்போது நம்ம எவ்வளவு பயபக்தியோடு வாழணும். இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவங்க நீங்க ஏற்றுக்கொள்ளணும். அவருடைய இரத்தத்தால் உங்களுக்காக அவர் பாவத்தை சுமந்து தீர்த்தாச்சு. அதை பெற்றுக்கொள்ளாமல் நீங்கள் வேற வேற இதில் வாழும்போது கடைசியில் தேவ கோபம் வரும். இயேசு உங்களுக்காக மரித்துட்டார், ரத்தம் சிந்தியாச்சு, உங்கள் பாவத்தை சுமந்தாச்சு. உலகத்தில் உள்ள சகல லோகத்தின் பாவத்தையும் சுமந்து தீர்த்த தேவாட்டுக்குட்டி, ஒரு ஆட்டை போல அடி சரீரமெல்லாம் காயப்பட்டு தலை முதல் கால் வரையில் செய்த பாவங்கள் மன்னிக்கப்பட அவரே எல்லாருடைய உலக மக்கள், இன்னும் பிறக்கக்கூடிய மக்கள் எல்லாருடைய பாவத்தை என்ன செய்துட்டாரு? சுமந்துட்டு. அவ எப்படி இருக்கு அந்த தாக்கம் நினைச்சு பாருங்க. பைபிள் சொல்லுது, அவரை அடித்த போது, நெஞ்சில் அடித்த போது ஈரல் இழகி குடல்ல உருகிட்டுன்னு வேதம் சொல்லுது. அவரை அடிக்க அடிக்க எலும்பு கட்டு விட்டதான் பைபிள் சொல்லுது. அல்லேலூயா. வாரினால் அடித்து கொக்கி போட்டு இழுத்த போது எலும்பை எண்ணலாம். என்னுடைய எலும்பை எல்லாம் என்ன செய்யலாம்? எண்ணலாம்னு பைபிள் சொல்லுது. அவரை என்ன செய்தாங்க? கன்னத்தில் அறைந்தார்கள், காரி துப்பினார்கள் என்று வேதம் சொல்லுது. தாடியை பிடித்து கிழித்தார்கள். அவமானத்துக்கும் ஒன்று நான் முகத்தை மறைக்கலன்னு சொல்றாரு. எதுக்காக? அவருக்கு என்ன தலையடி தண்டமா? உனக்காக தான். அவரை வெறுக்கிற உனக்காக, அவரை அறியாத உனக்காக, எனக்காக, அறிந்த உனக்காக. இந்த அன்பை எல்லாம் கொஞ்சம் தியானம் பண்ணுங்க, அப்பதான் தேவனுடைய அன்பு உங்களுக்கு புரியும். சும்மா ஆண்டவரே ஆண்டவரேன்னு கிடந்துட்டு கூப்பிடியதில்லை. அவரை ஒவ்வொரு நாளும் அன்பு கூறுங்க. அவர் செய்த தியாகத்தை நினைச்சு பாருங்க. நீங்க இந்த சிலுவையின் அன்பை நீங்க அப்படி உணர்ந்து பாருங்க.
ஏசாயா 53 அதிகாரம் எல்லாம் மறக்கக்கூடாது. எல்லாமே அவருடைய பாடு மரணங்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. முள்முடி சூட்டி அடிச்சாங்க, பரியாசம் பண்ணாங்க, வஸ்திரத்தை உறிஞ்சி அவருக்கு முகத்தில் மூடிக்கிட்டு நீ ஞான திருஷ்டிக்காரன சொல்லு அப்படின்னு எல்லாம் கேட்டாங்க. சிலுவையில் அரைஞ்சாங்க. இதுக்கெல்லாம் தன்னை அப்படியே அர்ப்பணித்தார். நம்ம எல்லாம் அவரும் அடித்து அடியில் செத்தே போவோம். அவர் ஆண்டவர் ஆனால முடியோரை சாகலை. அல்லேலூயா. அவருக்கு உயிரை எடுக்க எவனாலும் ரத்தமெல்லாம் ஒரு சொட்டு ரத்தம் இல்லாமல் சிந்தினார். ஆனால் அவருக்கு உயிரை எடுக்க எவனாலும் முடியலை. எவ்வளவு அடிப்பட்டு சிலுவை சுமக்க முடியாமல் இருந்தாலும் இப்படியெல்லாம் ஈரல் இலகி உடல்ல உருகின ஒரு மனுஷன் வழங்குவானா? இன்னைக்கு உள்ள மருத்துவர் என்ன சொல்லுவாங்க? உயிரோடு இருக்கவே முடியாது. ஆனா இயேசு அவர் மனிதன் அல்ல, தேவன். அல்லேலூயா. அவர் ஜீவனுள்ள தேவன். அவரை கொல்ல எவனாலும் முடியாது. நமக்காக, உனக்காக, இந்த உலக மக்களுக்காக பாருங்க எல்லாம் அவர் சரீரத்தில் அனுபவித்தார். லாஸ்ட் பாருங்க, அவரை முள்முடி சூட்டி கோலினால் அடிச்சார்கள், சிலுவையில 3 ஆணியில தொங்க விட்டார்கள். அப்போ கூட 7 வார்த்தை சொன்னார். அல்லேலூயா. இல்ல கடைசியில சொன்னார், பிதாவே என் ஆவியை உம்மிடத்தில் ஒப்புவிக்கிறேன் சொல்லிக்கிட்டு அவரே ஜீவனை விட்டார்ன்னு தான் பைபிள் சொல்லுது. எவனை அடிச்சு உயிர் எடுக்க முடியல. சொல்லுவோமா? அவரே ஜீவனை விட்டார். அவர் ஊழிய காலத்தில் சொன்னார், என் ஜீவனை எனக்கு கொடுக்கவும் அதிகாரம் உண்டு, அதை எடுக்கவும் அதிகாரம் உண்டு. வேற யாருக்கும் அது கிடையாது. அல்லேலூயா. அதனால் அன்பான தெய்வ பிள்ளைகளை, தேவனுடைய அன்பை நினைச்சு அனுதினமும் ஆராதிங்க, துதிங்க. அப்பா பிள்ளை என்ற உறவோடு அவரோடு நீங்க பேசி வாழுங்க, உறவாடுங்க. அல்லேலூயா. ஏதோ ஒரு ஆண்டவர் எனக்கு அதை தந்தாதான் அவரு, இதை தந்தாதான் அவரை நம்புவேன் அப்படி சொல்லாதங்க. எல்லாம் உங்களுக்கு தந்தாச்சு, எனக்கு தந்தாச்சு. இனி எதை தரணும் சொல்லுங்க? என்ன தரணும்? ரத்தத்தை தந்தாச்சு, உயிரை தந்தாச்சு. அல்லேலூயா. நம்மளை ரட்சித்தாச்சு, இலவசமா கிருபைய பாவ மன்னிப்பை தந்தாச்சு. இதெல்லாம் தந்து நம்மளை இதுவரை போஷித்து காப்பாற்றி கொண்டு இருக்கிறார். இன்னும் அவர்கிட்ட என்ன வேணும்? அவர் தான் எனக்கு வேணும். அல்லேலூயா. அப்படிதான் சொல்லுவேன். நீங்க தான் வேணும். நீங்க என் கூட இருந்தா போதும். நீங்க தான் எனக்கு வேணும். உம்மை விட எனக்கு எதுவும் மேலானது அல்ல. அப்படி சொல்ல பழகுங்க. உம்மை விட 2வது இடம் தான் எல்லா அன்பும். முதல் அன்பு முழு இருதயத்தோடு தேவனிடத்தில். அல்லேலூயா. அதனால் அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த செய்தியை கேட்ட தெய்வ பிள்ளைகள், தேவன் எப்படி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார், எவ்வளவு பெரிய அன்பு. அது அறிவு கட்டாத அன்பு, ஆச்சரியமான அன்பு. பவுல் எழுதும் போது சொல்லுகிறார், இது என்ன அன்பு? அறிவு கட்டாத அன்பு. அதன் ஆழ நீளம் உயரத்தை யாரும் சொல்லியே தீராது, பாடி தீராது. இந்த தெய்வத்துக்கு முன்னால நான் பெரிய ஆளுன்னு யாரும் காட்டாதுங்க. அவருக்கு முன்னால நிற்க நம்ம தகுதி கிடையாது. அவர் செய்த அன்புக்கு நம்ம என்ன கொடுத்தாலும் ஈடாகாது, உயிரை கொடுத்தாலும் ஈடாகாது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நான் அதை கொடுத்தேன், இதை செய்தேன், நான் அதை பண்ணிட்டேன், இதை பிடிங்கிட்டேன்னு சிலர் சவால் விடுவாங்க, சொல்லிட்டு நடப்பாங்க. அதெல்லாம் அநீதி. ஒருத்தன் சொன்னா இல்லையா, நான் 2 தரம் உபாசிக்கிறேன், வாரத்தில் நான் தசமகெல்லாம் கொடுக்குறேன், நான் அவனை போல கிடையாது, அநியாயக்காரன் பரிகாரன், அவன் ஏமாத்துக்காரன் பொய் பேசுகிறவனை போல கிடையாது. ஆண்டவர் சொன்னாரு, இவன் நீதிமான் அல்ல. நிறைய சொல்லுவாங்க எண்ணங்கள், நான் அதை கொடுக்குறேன், இதை கொடுக்குறேன், நான் உமக்காக அந்த பாடுபட்டேன், இந்த பாடுபட்டேன். சொல்லாத. நீ பாடு வழியாக தான் பரலோகத்துக்கு வரணும்னு இயேசுவை சொல்லி இருக்காரு. அதை மறக்காத. உன்னை சோதித்து உன்னை சரி பண்ணணுமே, உன்னை சரியான ஆளு தானா பரலோகத்துக்கு வாரதுக்குன்னு உள்ளதை இங்கே டெஸ்ட் பண்ணி பார்க்கணுமே. நீ இந்த கஷ்டத்தில் துன்பத்தில் உன்னை கைவிடப்படும் போது நீ அவரை பற்றி கொள்வாயா, மறுமறுப்பாயா என்பதை அவர் பார்ப்பாரே. அல்லேலூயா. எந்த சோதனையிலும் நாம் அவரை பற்றி கொள்ளணும், அவரில் அன்பு கூறணும். அதான் சொல்ல, சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு உத்தமமா பின்பற்றணும். அல்லேலூயா. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாதான் நடக்கும். அவனுக்கு ஜீவனை கொடுப்பார். அன்றி அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்ட எல்லாருக்கும்
நடப்பதெல்லாம் நன்மைக்கு எதுவாக இருக்கிறது. அல்லேலூயா. தேவனுடைய அன்பை அசட்ட பண்ணாதுங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் அன்பு கூறாதவன் சபிக்கப்பட்டவன் வேதம் சொல்லுது. புதிய ஏற்பாடு தான். தேவனை அன்பை நேசிக்க பழகுங்க. சும்மா அது இதுன்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு கிடக்குறோம். நான் அடிக்கடி தான் சொல்ல போறேன். எல்லாம் உங்களுக்கு தருவார், எல்லாம் செய்ய வேண்டிய நேரத்தில் என்ன செய்வார். ஆனால் அனுதினமும் சோதனைக்கு தீமைக்கு விலக்கி காருன்னு ஜெபிக்கணும். அது அவர் சொல்லி தந்த ஒரு காரியம் பரமண்டல ஜெபத்தில். அல்லேலூயா. அது முக்கியம். இந்த உலகத்தில் உள்ள துர்மரணம், அழிவு, நாசங்கள், கொள்ளை நோய்களுக்கு விலக்கும் என்னுடைய அவயவம். நீர் என் சொந்தம், நான் உமக்கு சொந்தம். அல்லேலூயா. நான் எனக்கு சொந்தம் அல்ல, உமக்கு சொந்தம். என்னுடைய அவயவங்கள் கிறிஸ்துவின் அவயவங்கள். ஆண்டவரை என்னை தருகிறேன். என் அவயவங்களிலே சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக, நோய்கள் ஆளாதிருப்பதாக, எனக்கு எதாவது வருகிற எல்லா ஆயுதங்களும் வாய்க்காதே போகட்டணும். அந்த மாதிரி ஜெபிக்கணும். அல்லேலூயா. சில இக்கட்டு வரும்போது எல்லாம் பாருங்க, பழைய ஏற்பாட்டு ஜெபம் இருக்கு. பழைய ஏற்பாட்டில் உள்ள ராஜாக்கள், விசுவாசிகள் ஜெபித்த ஜெபங்கள் இருக்கிறது. இதெல்லாம் கொஞ்சம் படிக்கணும். அல்லேலூயா. யோசேபாத் எப்படி ஜெபித்தார், உசியா ராஜா எப்படி ஜெபித்தார், தானியேல் 9 தானியேல் ஜனங்கள் பாவம் செய்ததுனால எவ்வளவு நடந்த இஸ்ரவேலர், ஆனால் தான் செய்த பாவம் போல அவர் ஜெபம் பண்ணுவார். அல்லேலூயா. அப்போ அந்த மாதிரிப்பட்ட ஒரு ஜெபங்கள். ஆமென். ஒரு இக்கட்டு உனக்கு வருதா, ஒரு கஷ்டம் வருதா, அப்பொழுது அதில் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கணும். அது வராமல் காத்துக்கொள்ள, அதில் தேவன் கைவிடாமல் காத்துக்கொள்ள, குடும்பத்தை காத்துக்கொள்ள, போக்குவரவில் ஒவ்வொரு நாளும் கூட இரும். இப்படியெல்லாம் ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. அதிகமாக தேவ அன்பில் உள்ள போங்க. அமர்ந்திருந்து முழங்காலில் நின்று, இல்லைன்னா முடியாதவர்கள் இருந்து கொண்டு அப்படியே அவரை நினைச்சு, அவர் செய்த அன்பு, இவ்வளவு பெரிய ஆண்டவர், வானாதிவானம் கொள்ளாத ஆண்டவர், இவ்வளவு வல்லமை உள்ளவர், காற்று கடல் இதெல்லாம் படைத்தவர். அல்லேலூயா. சர்வ சிருஷ்டிக்கு எஜமானன். அப்படிப்பட்ட என் தேவனுக்கு முன்னால நான் ஏமாத்துறோம் என்ற ஒரு தாழ்மை, அறிவு நமக்கு வேண்டும். ஆமென். அதனால் ஆண்டவருடைய அன்பை நினைச்சு அவரை ஆராதிங்க. அன்பு மிகவும் முக்கியமானது. அவர் உங்கள் காரியங்களை நடப்பிப்பார், உங்கள் தேவைகளை சந்திப்பார். ஒவ்வொரு நாளும் நீங்கள் உங்கள் குடும்பத்தை, உங்களுக்கு தந்த எல்லாத்தையும் அவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. அதிகாலை ஜெபத்தில் ஒப்பு கொடுத்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அவர் காத்துக்கொள்வார். அல்லேலூயா. ஏன்னா இந்த உலகம் தீமை நிறைந்த உலகம், எப்போ என்ன நடக்குன்னு தெரியாது. அதனால் ஆண்டவர்கிட்ட சொல்லணும், எல்லா சோதனைக்கும் தீமைக்கும் இந்த நாளிலே எங்களை விலக்கி காத்துக்கொள்ளணும். ஒவ்வொருத்தரும் ஜெபிக்கணும். உங்கள் குடும்பத்துக்கு, பிள்ளைகளுக்கு, தொழில் செய்ய போகும்போது, வேலை செய்ய போகும்போதும் எந்த ஒரு தீங்கு வராமல் ஆண்டவரே இயேசுவே என்னை காத்துக்கொள்ளும்னு சொல்லணும். அல்லேலூயா. வாகனத்தில் போகும்போது தேவனே எந்த ஒரு எதிர்கிரியைகளும் நடக்காமல், ஆபத்து நாசம் வராமல் நீங்கள் என் கூட வரணும், என்னை பாதுகாக்கணும். உங்கள் சமூகம் முன்னால் போகணும், உங்கள் மகிமை என்ன பின்னால், உங்கள் தூதர்களை வழியிலெல்லாம் காக்கும்படி கட்டளையிடுவேன்னு சொன்னீரே, கட்டளையிடுங்க. ஜெபம் பண்ணி அப்படி ஞானமாக தெளிந்த புத்தியாகிருங்க. தேவன் உங்களை கைவிட மாட்டார். தேவன் உங்களுக்கு தர வேண்டிய ஆசீர்வாதத்தை பூமியிலும் தருவார். அல்லேலூயா. பூமியில் கிடைச்சதோ கிடைக்கலையோ அங்கே போய் சேர்ந்துடணும். அதுதான் முக்கியமான ஓட்டமாக இருக்கணும். பின்னானதை மறந்து முன்னானதை நாடி என்ன செய்யணுங்க, ஓடிக்கிட்டே இருங்க. ஓட்டம்னா என்னது, வாழ்க்கை என்பது ஒரு என்னது பாருங்க, வாழ்க்கை என்னது, போராட்டம் நிறைந்த வாழ்க்கை. அதில் தேவனை தேடி ஓடிக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளையும் அவருக்குள்ள நடந்துகிட்டு இருக்கணும், நடத்திக்கிட்டு இருக்கணும். அதுதான் ஓட்டம். உனக்குன்னு நியமித்த ஓட்டத்தில் என்ன செய்யணும், ஓடணும். பந்தய பொருளில் ஓடுகிற எல்லாரும் ஓடுவாங்க, ஆனால் கிரீடத்தை ஒருவனை பெற்றுக்கொள்வான். நான் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடணும், இச்சை அடக்கத்தோடு ஓடணும். பந்தய பொருளுக்கு போகிறவன் எல்லாம் இச்சை அடக்கமாக இருப்பான், உடலை கட்டாக வச்சுக்கிடுவான், பல ஆசை இச்சைகளெல்லாம் உதறி தள்ளிக்கிட்டு நல்லா பக்குவப்படுத்திக்கிடுவான். அந்த இச்சை அடக்கத்தோடு ஓடி அங்கே போய் சேர்ந்துடணும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த வார்த்தையின்படி தேவன் உங்களை நடத்துவாராக, ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் பண்ணுவான். அல்லேலூயா. சோத்ரம் சோத்ரம் சோத்ரம். ஆண்டவரே சோத்ரம். கேட்ட செய்தபடி தேவனுடைய அன்பு, அவருடைய அன்பை உணருங்க. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய். தன் பக்தன் பாடினார். அல்லேலூயா. அன்புள்ள தெய்வம், இரக்கமுள்ள ஆண்டவர். அவர் மனசை நம்ம புண்படுத்தக்கூடாது, அவரை நம்ம துக்கப்படுத்தவே கூடாது. நம்ம கீழ்ப்படிந்து
பொறுமையாக இருக்கணும், இருந்து ஒவ்வொரு வாழ்க்கையும் வாழணும், நம்ம காரியங்களில் கவனமாக இருக்கணும். அல்லேலூயா. நமக்குள்ளே எந்த நோய்களோ பிசாசோ தொடக்கூடாதுன்னு நீங்கள் ஜெபிக்கணும். என் சரீரம் உமக்குரியது, என் அவயவங்கள் உம்முடையது. ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். அல்லேலூயா. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். கரங்களை தட்டி ஆண்டவர் சோத்திரமா. ஆண்டவரே உங்க அன்பின் ஆவியை என் மேல ஊற்றுங்க. முழு இருதயத்தோடு உங்க அன்பை ஆண்டவரே உண்மையில் அன்பு கூற, முழு மனதோடு அன்பு கூற. ஆண்டவரே எல்லா கற்பனைக்கும் மேலான ஒரு கற்பனை உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு மனதோடு, முழு ஆத்மாவோடும், முழு இருதயத்தோடும் அன்பு கூற வேண்டும். அப்பா, எல்லாரை விட அதிகமாய் என்னை நேசிக்கிறாயா பேதுரு என்ன கேட்டாரே. ஓ தேவனை, உம்மை நேசிக்கிற உள்ளத்தை எனக்கு தாரு, உம்மை அறிகிற அறிவை எனக்கு தாரு. இன்னைக்கு என்னோடு பேசின வார்த்தைக்கு நன்றி. பிதாவின் அன்பு எவ்வளவு பெரிதப்பா. சொந்த குமாரனே, உம்ம மடியில் இருந்த உம்முடைய செல்ல பிள்ளையாகிய உம்முடைய குமாரன் இயேசுவையே உம்முடைய தரிசு ரூபமாய் ஆண்டவர் எல்லா சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர் அவரையே எங்களுக்காய் கொடுத்தீரே அப்பா. அந்த அன்புக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்களை ரட்சிக்க, எங்க பாவத்தை, எங்க சாபத்தை, எங்க நோய்களை, எங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் அவர் மேல் சுமத்தி நாங்க விடுதலைடைய, எங்கள் மேல் வர வேண்டிய தண்டனையை அவர் மேல் வந்ததப்பா. அவருடைய தழும்புகளால் நாங்கள் சுகமாகிறோம் என்று வாசிக்கிறோமே. ஆம், இவ்வளவு பெரிய அன்புக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் பாவிகளாய் இருக்கும்போது, நாங்கள் அக்கிரமக்காரர்களாய் இருக்கும்போது, நாங்கள் சத்துருக்களாய் இருக்கும் போதே கிறிஸ்து எங்களுக்காய் மரித்த அன்பு எவ்வளவு பெரிதாண்டவரே. தேவன் எங்கள் மேல் வைத்த அன்பு எவ்வளவு பெரிதப்பா. இரக்கங்களின் பிதாவே, ஆறுதலின் தேவனே, அப்பா ஆட்டுக்குட்டி ஆனவரே, எங்களுக்காக இவ்வளவு பெரிய காரியத்தை செய்தவரே. அல்ல, நாங்கப்பட வேண்டிய வேதனை, நாங்கப்பட வேண்டிய அடி, நாங்கப்பட வேண்டிய துன்பம் எல்லாவற்றிலும் எங்களை விடுவிக்கும்படி நீங்க அதை ஏற்றுக்கொண்டு அந்த மாதிரி தண்டனையிலிருந்து விடுவிக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருத்தரையும் விடுவியும், ஒவ்வொருத்தரையும் காப்பாற்றும், ஒவ்வொருத்தர் மேலும் உங்க வல்லமை வெளிப்படட்டும், அன்பு வெளிப்படட்டும், வசனம் தெளிவு. தேவனே இயேசுவே நித்திய ஜீவனை அனைவரும் பெற்றுக்கொள்ளட்டும். அல்ல, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள இயேசுவண்டை ஒவ்வொருத்தரும் வந்து கற்றுக்கொண்டு ஆண்டவரே உங்க வருகையில் காணப்பட, மறுவாழ்வை காண கிருபை தார். இந்த உலக வாழ்க்கையிலும் தீங்கு அணுகாம காத்துக்கொள்ளுங்க. சோதனை வராம துர்மரணங்கள், கொள்ளை நோய்கள், எல்லா கடன் சாப கிரியைகளுக்கு விலக்குங்க. எல்லா சோதனைக்கு நோய்களுக்கு விலக்குங்க, வீண் செலவுக்கு விலக்குங்க. ஆண்டவரே குடும்பத்துக்கு தேவையான வருமானங்களை கொடுங்க, வாழ்வதற்கு வசதியை கொடுங்க. வசதி இல்லாத பிள்ளைகளுக்கு, குடும்பங்களுக்கு வாழக்கூடிய வசதியை கொடுங்க. ஆண்டவரே கஷ்டங்கள், நெருக்கங்கள், சிறையிருப்பை நீக்குங்க. இயேசு ராஜா ஒரு அற்புதத்தை செய்வீராக. தேவனுடைய வல்லமை வெளிப்படுவதாக. பரிசுத்த ஆவியானவர் அந்த வார்த்தையின்படி செய்வீராக. அல்லேலூயா, அல்லேலூயா. நீர் இப்படி செய்வதற்கு நன்றி. எல்லா மகிமை கனம் உமக்கே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கிடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணி உங்க மேல கிருபையா இருக்க கிடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கிடவர். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானுடைய சகல பாதுகாவலும் ஆசீர்வாதங்களும் அருகே வர சபையோடு, மக்களோடு, குடும்பங்களோடு, ஊழியத்தோடும், கைட்டு செய்கிற எல்லாத்தோடும், தேசத்தோடும், தேச மக்களோடும், தேசவாசிகளோடும் எல்லாரோடும் உம்முடைய ஆசீர்வாதம் தங்கி இருப்பதாக.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமை அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல வாரங்களை மறவாதே. ஆமென். God bless you. சத்தியத்தை அறிந்தீர்கள், நீங்க மாத்திரமல்ல மற்றவர்களும் அறியும்படி செய்யுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஸ்தோத்திரம்.